18 மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாக கூறப்பட்டது. பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வரவில்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18வது ஊதியக்குழு ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் மத்திய அரசிடம் அதற்கான திட்டம் இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1,90,00,000 ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1,50 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் கெட்ட செய்தி என்றால் இன்னொரு நல்ல செய்தியும் வந்துள்ளது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வானது 3% இருக்கலாம் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1,90,00,000 ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய் குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் 10 நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். அதாவது செப்டம்பர் முதல் வாரம் அறிவிப்பு வெளியாகும். ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 46% உள்ள டிஏ 50% உயர்ந்துள்ளது. இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகள் மாற்றம் உள்ளன. தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்களுடைய அடிப்படை சம்பளத்திலிருந்து 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இறுதியில் அந்த முதலீடானது கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் 50% என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் 38% என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றவும் உள்ளனராம். இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து HRA உயர்வும் இருக்கும் என்றும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தற்போது XYZ என்ற 3 பிரிவுகளில் HRA சம்பளம் தரப்படுகிறது. இவை முறையே 27%, 18%, 9% ஆகும். இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவுக்கும் தலா 3% உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி 50% தொட்டால் மட்டுமே HRA உயர்த்தப்படும். இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி 50% உயர்த்தப்படும் என்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% வரை இருக்கும் என்றும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 46% உள்ள டிஏ 50% உயர வாய்ப்புள்ளது. மார்ச் முதல் வாரம் டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், நலத்திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை மத்திய பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரும் மார்ச் மாதம் தொடக்கத்திலேயே அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் மாத வருமானத்தில் அந்த பணம் கொடுக்கப்படும்.